ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நம. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சோம் சரணவாய நன்ம. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய கலை வணக்கங்கள். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 25ஆம் நாள், திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். நினைத்த காரியங்கள்லாம் நினைத்தபடி நடக்கும். குழந்தைகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வாகன சொகுசு வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு நன்மையை தரும். இன்றைக்கி எந்த வேலையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். கஷ்டம் என்பதே உங்களுக்கு தெரியாது. சகோதர வகையில் உங்களுக்கு நல்ல ஆதரவு வரும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுபகாரி பேச்சுவார்த்தைகள் கைகூடும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகம் மேம்படும். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும். பணிகளில் இருந்த போட்டிகள் குறையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு போட்டிகள் குறைந்து ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ரிஷபம். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவுகள் உங்களை சார்ந்து வருவார்கள், உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளை பதிவு செய்யும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். சகோதர பலம் கூடும். வியாபார ரீதியான சிலரின் சந்திப்புகள் மாற்றத்தை உருவாக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். கால்நடை பணிகளில் லாபம் ஏற்படும். சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நன்றாக இருக்கும். நற்சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. உத்தியோக பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். இடமாற்றம், துறை மாற்றம் போன்றவை எல்லாம் உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்களோடு ஆதாயமும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மிதுனம். போட்டிகள் அதிகரிக்கும். நல்ல தகவல் உங்களை சேரும். பேச்சில் நல்ல ஒரு கனிவும் முதிர்வும் இருப்பதால் எல்லோரையும் ஈர்த்திருப்பீர்கள். குடும்பாங்கத்தினுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும். நல்ல மனதிற்கு பிடித்த விதத்தில் உங்கள் வீட்டை மாற்றி அமைப்பீர்கள். உறவிடமிருந்த வேறுபாடுகள் மறையும். தவறிப்போன சில பொருட்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உற்பத்தி துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த நாள் வாய்ப்புகள் அதிகரித்து அனுபவம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடகம். தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். இதுவரை இல்லாத சாதனைகளை செய்து தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு நல்ல முத்திரை பதித்து சிறப்பு செய்வீர்கள். தேவையற்ற செயல்கள், தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. மின்னணு சாதனங்களில் சிறு சிறு பழுதுகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படும். விமர்சன பேச்சுகள் தோன்றி மறையும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும். உத்தியோக பணியில் ஒரு திருப்தி உண்டாகும். சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முடிவு உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டு திருப்தியான நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிம்மம். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறகும். சுய சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவால் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் இதுவரை இந்த பிரச்சனைகள் நீங்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் பலனளிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அதிகாரிகள் மாற்றம் இன்று நடைபெறும். அவர்கள் புதிய அதிகாரிகள் வருகையால் உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். அனுபவங்கள் மூலம் சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். பிரபலமானவர்கள் அறிமுகமாவதால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தனவரவுகள் மூலம் ஒரு திருப்தியான சூழ்நிலை அல்லது ஒரு மனதிற்கு அமைதியான நிலை ஏற்படும். குழப்பங்கள் தீரும். செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் குறையும். பேச்சுக்களில் கலைநயம் வெளிப்படும். வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்வது அல்லது வியாபாரத்தில் புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவது அல்லது வியாபாரத்தை இன்னும் பல இடங்களில் விரிவு செய்வது போன்ற
முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து செல்வீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு எல்லோரும் மதிப்புகள் கொடுப்பார்கள். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு மதிப்புகள் அதிகரித்து சோர்வுகள் குறைந்து அறிமுகங்கள் அதிகம் ஏற்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. கன்னி, அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் பலனையும் வெற்றிகளை குவிக்கும் நாள். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றிகள் பெறுவீர்கள். எடுத்த காரியங்கள் எல்லாம் எளிதில் முடிந்து வெற்றி செய்வீர்கள். இருந்தாலும் சிறு சிறு தடைகள் ஏற்படும். அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து இன்று வெற்றி காணப் போகிறீர்கள். இறை வழிபாடு மன தரும். மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும். வெளிநபர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். எதிர்பாராத திடீர் செலவுகள்லாம் உண்டாக்குறதுனால ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. புதிய தொழிலில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலம் இல்லை என்பதால் கொஞ்சம் முதலீடுகளை தவிர்க்கவும். ஆசிரியருடைய ஆலோசனையை தெளிவாக பயன்படுத்தி படிப்பில் முழு கவனத்தை செலுத்த வேண்டியது மாணவர்களின் பொறுப்பாக இருக்கிறது. மாணவர்கள் அதை மட்டும் கடைப்பிடித்தால் உங்கள் கல்வி விஷயத்தில் உங்களை அடிக்க ஆளே இருக்காது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுவது மிக மிக முக்கியம். அரசு விஷயத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அரசு உதவிகள் தானாக தேடி வரும். அரசிடம் கேட்ட உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கனவுகளை நனவாக்குவீர்கள். ஆடம்பர செலவை குறைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. துலாம், இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து மட்டுமில்லாமல் எதிர்பாராத இடத்திலிருந்தும் விமர்சனங்கள் பழிகள்லாம் வந்து சேரும். எதிர்ப்புகள் வந்து சேரும். அதையெல்லாம் நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். தொழிலில் உங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்வதற்கு அதெல்லாம் தடையாக இருக்காது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே உங்கள் கடமையை நீங்கள் செய்து கொண்டிருங்கள். விமர்சனங்களை புறந்தள்ளுங்கள். தொழிலில் வெற்றி நடை போடுவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள்லாம் தோன்றும், மறையும். அதை மனதில் வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை நீங்களாக உருவாக்க வேண்டாம். செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவங்கள்லாம் உண்டாகும். அது உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு நல்ல அடித்தளமாக அமையும். வருமானத்தை அதிகரிப்பது குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் பயன்படுத்திக்குவாங்க. இப்போ வியாபாரத்தை முன்னேற்றம் செய்வதற்கான காலகட்டம் என்பதனால அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாடிக்கையாளருடன் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளும்போது வாடிக்கையாளர் வட்டம் விரிவடையும். புதிய வாடிக்கையாளர்கள்லாம் சேருவாங்க. வாடிக்கையாளர் பலம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பலனை விட சில விரயங்கள் அதிகரிக்கும் என்பதால் அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. முடிந்தால் தள்ளி போடுங்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். இருந்தாலும் விரயங்களை தவிர்க்க முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். விருச்சிகம், நண்பர்கள் வாழ்க்கை துணையால் வளம் பெறுவீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும். ஒரு மதிப்பு மரியாதை கூடும். புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பயணங்கள் பலனை தரும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவோடு அதிர்ஷ்டத்தோடு வரலாற்று சாதனையை படைப்பிடித்து வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். பேரும் புகழும் உண்டாகும். கௌரவம் நிலைக்கும். நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். நெருக்கமானவர்கள் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுடைய மகிழ்ச்சியை சம்பாதிப்பீர்கள். புதிய பொறுப்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகி ஒரு தெளிவு பிறக்கும். புதுவிதமான தேடல்கள் அதிகரிக்கும். அது ஆன்மீகமாக கூட இருக்கலாம். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு அதிக ஆர்வங்கள் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த நாள் தேவைகள் நிறைவேறி முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனுசு, பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரித்தாலும் வீண் விமர்சனங்கள் பழிகள் வந்தாலும் அதிகாரிகள் ஆதரவோடு அதிர்ஷ்டத்தோடு மூத்தோர்கள் ஆசையோடு அதையெல்லாம் சமாளித்து என்று வெற்றி காணப் போகிறீர்கள். புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் வெற்றி காணப் போகிறீர்கள். திடீர் பணவரவு உண்டாகும். மூத்தோருடைய ஆசை உண்டாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை இன்று எடுப்பீர்கள். நண்பர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வீடு பராமரிப்பு சார்ந்த எண்ணங்களை மேம்பட வேண்டும். தொழில் நிமித்தமாக அலைச்சல்கள் அதிகம் ஏற்படும். ஆனால் அது அனுபவம் ஏற்படும் என்பதால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் இன்று நீங்கள் திட்டமிடுவீர்கள். அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான சூழ்நிலை ஏற்படுகிறது.
மொத்தத்தில் இந்த நாள் ஆதரவு அதிகரிப்பதால் சாதகமான நாளாக இருக்கிறது. மகரம், நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். தெளிவான திட்டமிடல் மூலம் அது நல்லபடியாக செய்து முடிப்பதால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இளம் வயதினராக இருந்தால் காதல் மலரக்கூடிய நாளாக இருக்கிறது. ப்ரப்போஸ் செய்கிறவங்க ப்ரப்போஸ் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் சில விமர்சனங்கள், எதிர்ப்புகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டி வரும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மட்டும் அதை தொடரவும். இது காதல் மட்டுமல்ல, எந்த விஷயமாக இருந்தாலும். இல்லாவிட்டால் இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேலை சம்பந்தமான பயணங்கள், தொழில் சார்ந்த பயணங்கள் எல்லாம் ஏற்படும். புதிய தளங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. சமூக பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு, தலைமை பொறுப்பு, புதிய பதவிகள் எல்லாம் தேடி வரும். நண்பர்களிடமிருந்த மனக்கசப்புகள் குறையும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மனதில் தோன்றும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் விட்டு கொடுத்து செல்வதால் செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். கும்பம், உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு உண்டாகும். ஏனால் கடின உழைப்பு, எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. அதோடு இந்த திறமையும் இருக்கும் பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதை தனியாக தோன்றும். நண்பர்கள், வாழ்க்கை துணையால் வளம் உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள், ஆதரவுகள் கிடைத்து ஒரு தெளிவாக திட்டமிட்டு நீங்கள் எடுக்கும் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சமூகத்தின் மதிப்பு மரியாதை கூடும். நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். புதிய செயல்பாடுகளை செய்யும் பொழுது அல்லது புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை செயல்படுவது சிந்தித்து செயல்படவும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிர்பார்த்த சில முடிவுகள் தாமதமாக கிடைத்தாலும் அது நல்லதாக இருப்பதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அடம் பிடிப்பதால் அல்லது பிடிவாதம் பிடிப்பதால் நஷ்டம் அவருக்கல்ல, உங்களுக்கு தான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். வியாபார பணிகளில் திடீர் லாபங்கள் ஏற்படும். அது மன மகிழ்ச்சியை தரும். பணிகளில், உத்தியோகத்தில் இருப்பவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. அல்லது வேலைக்கு உதவிக்கிற மாதிரி ஆகிடும். நெருக்கமானவர்களுடைய சில நபர்களால் உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகும். அதனால் யாரையும் பக்கத்தில் வைத்து கொள்ளாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டால் சிந்தித்து செயல்பட்டு விட்டு கொடுத்து செல்வதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். மீனராசி, மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாம் நீங்கள் விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு தொழிலில் ஒரு சில மாற்றங்களை செய்து வெற்றிக்கான கோட்டி வாய்ப்புகள் கிடைக்கும். தாய்மாமன் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. போட்டிகள் குறையும். சகோதர பலம் அதிகரிக்கும். குழந்தைகள் நிலையில் அக்கறம் தேவை. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். சுபகாரிய விரயங்கள் அதிகரிப்பதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும். பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை வாங்குவதற்கான சூழல்கள் அதிகரிக்கும். போட்டிகளில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். மனதில் இருந்த குழப்பங்கள் தீரும். புதிய இலக்குகளை நோக்கி வெற்றிகரமாக பயணம் செய்யும் காலம் இது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரித்து விரயங்களை சமாளித்து உங்களுடைய புதிய இலக்குகளை வெற்றி காணும் நாள். இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.